ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தில் இயேசுவை போல் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வாழ்வில் சுவிசேஷ புத்தகங்களிலும் மற்ற வேத பகுதியிலையும் இயேசுவினுடைய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை எடுத்து அதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். ஒரு வேத பகுதி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவது இல்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு என்றார். இதனுடைய பின்னணி என்னென்னா, டெம்பிள் டேக்ஸ், அதாவது தேவாலயத்துக்கு வரி கட்டணும். அந்த வரியை நீயும் உங்கள் போதகரும் கட்டுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி பேதுருவோட கேட்குறாங்க. அதை பேதுரு உள்ளே வரும்பொழுதே இயேசு அதை அட்ரஸ் பண்ணுறார். என்னப்பா டேக்ஸ் கட்ட சொல்லி கேட்டிருப்பாங்களே, அதை குறித்து நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இதனுடைய பின்னணி என்ன? வாட் இஸ் த டெம்பிள் டேக்ஸ்? இந்த டெம்பிள் டேக்ஸுங்கிறது என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் சைக்கிள், அதாவது ஹாஃப் சைக்கிள், அந்த அமௌண்ட் அவங்க டெம்பிள் டேக்ஸாக பே பண்ணணும். எதற்கு இதை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 51 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட சம்பவத்தை நினைவு கூறுவதற்காக இந்த காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது, இந்த நியமம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இயேசு டேக்ஸ் கட்டுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க பேதுருட்ட. அதுக்கு பின்ன ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இயேசு சொன்ன விளக்கத்தில் இருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் ரோட்டில் ஒருத்தன் பேதுரை பார்த்து கேட்டான், டேக்ஸ் கட்டலையாப்பாண்டு. இப்போ அதை யோசனையிலேயே பேதுருவில் வந்துட்டு இருக்கிறாரு. வந்த உடனே இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நம்மளாம் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், அந்நியரிடத்தில் வாங்கலாம், ஆனால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்நியருக்கு டேக்ஸ் அப்படின்னா அவனை நோக்கி, அப்படியான பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை. என்ன மீன் பண்ணுறாரு இதில்? யாரை பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படின்னா, யாருக்கு டேக்ஸ் கட்டுற, யாருக்காக டேக்ஸ் கேட்குற? டெம்பிளுக்காக கேட்குற. டெம்பிள் யாருடையது? தேவாலயம் தேவனுடையது. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. என்கிட்டே டேக்ஸ் வாங்கி எங்ககிட்டே கொடுப்பியா? அப்போ நான் டேக்ஸ் கட்டணுமா? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நியமம் இருந்தது. என்ன நியமம் அப்படின்னா, ராஜாவுக்கு ராஜாவுடைய பிள்ளை வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் வாங்குகிற டேக்ஸ் எதுக்கு? டெம்பிளுக்கு. டெம்பிள் யாருடையது? தேவனுடையது. நான் யார்? தேவனுடைய குமாரன். ஓ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எங்கிட்ட டேக்ஸ் கேட்பீங்க. சரி, பரவாயில்ல, கட்டுறோம் போ. ஏன் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு அவன்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, அது எங்கள் அப்பாவுடைய ஆலயம், அது எங்களுடைய ஆலயம், நான் தான் தேவன், நான் மகிமை நம்பிக்கை உங்களுக்கு வாசமாக இருக்க போகிறேன், அப்படி ஒரு ஆலயம் பின்னால் வரப்போகுது. முதல்ல வனாந்தரத்தில் ஒரு கான்கிரிகேஷன் இருந்துச்சு. அந்த கான்கிரிகேஷன் அங்கே தான் தேவ பிரசன்னம் இருந்தது. மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பிரசன்னம் அப்படியே மாறி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரசன்னம் அப்படியே மாறி சாலமோனுடைய தேவாலயத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் செருபாபேல் தேவாலயத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஏரோது கட்டின தேவாலயம். இன்றைக்கி அது எல்லாம் ஆலயம் இல்லை, நீ தான் அந்த ஆலயம். ஒன்று ஆலயமாக மாத்திரைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்கிட்ட போய் நீ டேக்ஸ் கேட்குறிய, இவ்வளோத்தையும் அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு புரியாது. அப்போ இப்போ என்ன? சிம்பிள், டேக்ஸ் கட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் தேவகுமாரன் இல்லையா? அதையும் நிரூபிக்கணும். இந்த பக்கம் டேக்ஸையும் கட்டணும், இந்த பக்கம் நான் ராஜாங்கிறதையும் நிரூபிக்கணும். நீ யாருக்கு டேக்ஸ் கட்டணும்னு நினைக்கிற? தேவ ஆலயத்துக்கு. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. பேதுரு, நீ என்ன பண்ணுற? நம்ம யூதாஸ்ட்ட போய் ஒரு வெள்ளி பணத்தை வாங்குற அப்படி சொல்ல. இதை வச்சுட்டு இயேசு ஒரு காசு இல்லாமல் இருந்தாருன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அப்படி இல்லை. இப்போ இதில் பின்னணி வேற. என்ன செய்ய வராருன்னா, எனக்கு டேக்ஸ் தானே கேட்குற, நான் தேவன், நீ என்கிட்ட டேக்ஸ் கேட்குறல, உனக்கு டேக்ஸ் பே பண்ணிடுறேன். ஆனால் அதே நேரம் நான் யாருங்கிறதே உனக்கு புரிய வச்சிருக்கேன். ஏன்னா பேதுருக்கு டவுட் ஆகிட பார்த்தீங்களா? பேதுரு என்ன பண்ணு, ஒரு தூண்டில் எடு. வலையை எடுக்காத, ஏன்னா வலையை போட்டு நீ போட்டு அப்படி பேட்டினா திருப்பி கிடைச்ச மீன் அள்ளிட்டு ஒரு தூண்டில் எடுத்துட்டு கடலுக்கு போ, தூண்டில போடு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பின்னணி யோசிச்சு பாருங்கள். பேதுரு இங்கிருந்து போகிறதுக்கு முன்னையே ஆயிரக்கணக்கான மீன்களில் ஒரு மீன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு காசை ஒழுங்கியிருக்கணும்.
ஒரு காசை விழுங்கி இருக்கணும்னா அந்த காசை யாராவது ஒருத்தர் போட்டிருக்கணும். அப்போது ஆர்கஸ்ட்ரேஷனை பாருங்கள் நீங்கள் பின்னால். யாரோ ஒருத்தர் ஒரு காசை தண்ணியில் தவற விட அதை சரியாக ஒரு மீன் வந்து சாப்பிட்ட இந்த மீன் வெயிட் பண்ணுது. யாருக்காக வெயிட் பண்ணுது? இல்லை, பேதுரு வருவார். எதுக்கு? அவர் தூண்டில் போடுவார். போட்டதுக்கப்புறம் இந்த காசு எங்கே போகணும்னா டெம்பிளுக்கு போகணும். ஏன்? இந்த காசு தேவனால் வந்த காசு, இது டெம்பிளுக்கு தான் போகணும். அதுக்காக மீன் வெயிட் பண்ணுது. இப்போ நம்ம ஆள் பீட்ரு கிளம்பி வராரு. எதை எடுத்துகிட்டு? தூண்டில் எடுத்துகிட்டு வரார். நல்ல கவனிங்க, பேதுரு மீனவன், வலை போட்டு மீன் பிடிக்கிறவன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு வந்து போட்டில் போய் தூண்டில போட்டுட்டு இருந்தோன்னே, என்ன பீட்ரு மைண்டு கலண்டுடுச்சா? யோசிச்சு பாருங்க. தூண்டில போட்டுட்டு இருக்கிற போட்டை எடுத்துட்டு வலையை பிடிச்சி, இல்லைப்பா அந்த எங்கள் போதகர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் அவனுக்கு டெம்பிள் டேக்ஸ் கேட்டானுங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? வலையை எடுத்துகிட்டு போகாதடா, தூண்டில் எடுத்துகிட்டு போ, ஒரு மீனை மட்டும் பிடின்னு சொல்லிட்டு மீனை பிடிச்சிட்டு திரும்பி வந்துருன்ட்டாரு. அதனால தான் தூண்டில போட அந்த மீன் வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. எதுக்கு? பேதுருவோட தூண்டில் இருக்கிற கொக்கிக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த ஹூக்கை பார்த்தோன்னே நேராக வந்து மாட்டின உடனே பேதுரு திறந்து பார்க்குறாரு. சரியாக ஒரு வெள்ளி பணம் இருந்துச்சு. பேதுருக்கு புரிஞ்சிருக்கும், ஆஹா, என்னதான் டேக்ஸ் கட்டினாலும் இவர் தேவன். அந்த ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து வந்து டேக்ஸ் கட்டுறார். இந்த சம்பவத்தை வச்சிடலாம். இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒரு பக்கம் தான் தேவன்கிறத தன்னால் நிரூபிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இந்த உலகத்தில் முறைமையான சிஸ்டம்ஸுக்கு தான் எப்படி அட்ஹர் பண்ணி போகணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயமான நியமங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்வதை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன தவறு கூட இடரல், மற்றவர்கள் நம்மால் இடரல் அடையக்கூடாது. அவன் விசுவாசியே இல்லை, ஒரு அவ்விசுவாசியே இடரல் அடையக்கூடாது என்று இயேசு இவ்வளவு மெனக்கெட்டு இருந்தார் என்றால், விசுவாசி இடரல் அடையாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. இதைத்தான் பவுல் எழுதுகிறார். ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், அவன் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயம் பண்ணாதீங்க. ஐயா, அவன் அவ்வளோ விவரம் தெரியலன்னா உடனே அவனை தள்ளிடாத, அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவனுக்கு இடரல் நீ இருந்துடாத. என்ன உனக்கு தெரியல, இது கூட தெரியலையா, இடரல் ஆயிராத. இயேசு அவ்விசுவாசி கூட இடரல் அடையக்கூடாதுங்கிறது கவனமாக இருந்தாரே. அப்போ நான் ஒரு விசுவாசி இடரல் அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடாதே. அதையும் தாண்டி 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு, ஆயிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். உன் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதிகாரம் இல்லாத ஒரு பலவீனமானவன் அவன் மிஸ் பண்ணாதபடி, அவன் இடல் அடையாதபடி நீ பார்த்துக்கோப்பா, கொஞ்சம் கவனமாக இரு. இங்கே யார் அதிகாரம்? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காசு எடுத்து கொடுத்துட்றா, டேக்ஸை பே பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு? எதுக்கு? தேவாலயத்துக்கு. யார் சொல்கிறா? தேவாலயத்திலும் பெரியவர் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் தேவாலயமே அவருடையது. அவர் சொல்கிறார், அப்போ நான் என்னோட கூட இருக்கிற சக விசுவாசிக்கு நான் அதிகாரம் உடையவனாக இருந்தால் கூட, ஒருவேளை நான் சீஃப் பாஸ்டராக இருந்தால் கூட, இல்லை பெரிய ஊழியக்காரனாக இருந்தால் கூட, எனக்கு கீழே இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர்களுடைய நேரத்தில் அவர்கள் இடரல் அடையாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதை தாண்டி 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? எனக்கு ரொம்ப சத்தியம் தெரியும் பிரதர், அவனுக்கு சத்தியமே தெரியாது, அதனால் அவனை எப்படியாவது கேவலப்படுத்தி அவன் இனிமேல் ஊழியமே செய்யக்கூடாத அளவுக்கு நான் ஆக்கிடணும். வேணாம். ஒரு பலவீனமான சகோதரன், எனக்கு அறிவு இருக்கிறதுனால அவன் கெட்டு போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, எப்பா, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும் பொருட்டு பலவீனருக்கு நான் பலவீனன் ஆனேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கணும். இதுதான் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் முதலாக ஊழியத்துக்கு போகும்பொழுது ஜப்பான் தேசத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாட்கள் அங்கே ஊழியம் பண்ணாங்க. அப்போ அவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ அவங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு பாட்டி அவங்க கையவே பார்த்துட்டு இருந்துச்சு, கையில் இருக்க க்ளவுஸையே பார்த்துட்டு இருந்துச்சு. உடனே ஏமி கார்மைக்கேல் நம்பர் முடிஞ்ச உடனே கேட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு சத்தியம் ஒன்றும் புரியல. ஏம்மா இது என்ன நம்ம கையில் போட்டிருக்கேன்னு கேட்டுச்சு. அப்போ ஏமி கார்மைக்கேல் மாதிரி யோசிச்சாங்க, இந்த சத்தியம் பரவுவதற்கு இந்த க்ளவுஸ் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏமி கார்மைக்கேல் மாதிரி அந்த க்ளவுஸே போடலை. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டுக்கு வரும்போது கூட நம்மளுடைய மொழியை கற்று நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவங்க வாழ்ந்தாங்க. ஏன்? யாருக்கும் நம்ம இடரில் உண்டாக்கிடக்கூடாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, we are not pleasing people. மக்களை பிரியப்படுத்த வேண்டாம், ஆனால் தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தணும், இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம் நிமித்தமாக மற்றவர்களை இடரல் அடையாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் அறிவு அதிகமாக இருப்பது நிமித்தம்
அல்லது நாங்கள் அதிகம் உடையவர்களாக இருந்தது நிமித்தம், இல்லை இந்த சத்தியம் வேதம் எங்களுக்கு அதிகமாய் தெரிந்தது நிமித்தமாக எந்த ஒரு பலவீனமான சகோதரனுக்கும், எந்த பலவீனமான ஒரு விசுவாசிக்கும், இல்லை எங்களை விட அறிதல் புரிதல் மிக குறைவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பலவீனமான பாண்டத்திற்கும் நாங்கள் இடரலை உண்டாக்காத ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அத்தகைய தாழ்மையையும் அத்தகைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு அந்த டாக்ஸ் பே பண்ணது மாத்திரமல்ல, தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கவும் செய்தது போல நாங்கள் சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே நேரம் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்காத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.